வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 3 விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஒன்னு, அண்ணாமலையோட புதிய கட்சி. இரண்டாவது, ராசா அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டி. மூன்றாவதா, வைகோ அவர்கள் மனம் விட்டு நொந்து இன்னைக்கு அவர் முழு நீளமா தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்திருக்காரு செய்தியாளர்களிடம். இந்த 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிருப்போம். முதல் விஷயத்தை நான் எதை பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையினோட புது கட்சி. என்னடா அது, அண்ணாமலையின கட்சி ஆரம்பிக்க போறாரு, எல்லாம் நாடு பூரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன புதுசா சொல்லிட போற அப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் முக்கியமான விஷயத்த சொல்றதா இன்னைக்கு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையன் கட்சி ஆரம்பிக்கிறதாக தொடர்ந்து வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, எந்த சேனல் எடுத்தாலும் சரி, அண்ணாமலை புதிய கட்சி மியூசிக் போட்டே இருப்பாங்க, அந்த பிரேக்கிங் நியூஸ். ஆனா இன்னைக்கும் அந்த நியூஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிதின் சாரை போய் சந்திச்சாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேசிய தலைவர், பிஜேபியோட தேசிய தலைவர். அவரை போய் இன்னைக்கு சந்திச்சாரு. தனி விமானம் மூலியமா போய் அவரை சந்திச்சுட்டு அவர்கிட்ட ஒரு 5 பக்கத்துக்கு நான் பிஜேபியில இருந்து விலக போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், ஒருவேளை விலகிறதாவே வச்சுக்குவோம். அடுத்த பாத்தீங்கன்னா, 4 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அவரு தான் அங்க நிதின் கிட்ட ஐயா நிதின் கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஏப்பா போய் அமித்ஷாவை சந்திக்கணும், என்ன, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தோணுச்சு. பாத்தீங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாயிடுச்சு. அந்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையரனை விடுறதுக்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையனை தாண்டி பிஜேபியில வேற யாரும் நிலைக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அந்த விஷயம் தான் இன்னைக்கு அமித்ஷாவோட பேசும்போது நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறார், 5 பக்கத்துக்கு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டார், அதை நிதின் வாங்கிக்கிட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா, மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்புறம் பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையனிடம் கட்சியில் நீங்க இருந்தே ஆகணும்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த உருட்டு எல்லாம் பொய்யுங்கிற அளவுக்கு இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவசரமா நயினார் அவர்களை அமித்ஷா அவர்கள் போன் போட்டு வாங்க அப்படின்ட்டார். என்னடா அது, இந்த பக்கம் பெல் அடிச்சா இந்த பக்கம் சத்தம் கேக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கான நிகழ்வு. ஆரம்பத்திலிருந்தே, அதாவது பாத்தீங்கன்னா 8% இருந்த ஓட்டு எண்ணிக்கை பிஜேபியோட கடந்த தேர்தலை சொல்றேன், இந்த வாட்டி 3% வந்ததுக்கான காரணம் அண்ணாமலை அந்த கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லை அப்படிங்கறதா உண்மை. இதுதான் நிஜம். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு சூப்பர் கட்சி ஆரம்பிக்க போறேன்ட்டு போனா விட்டுருவாங்களா பிஜேபி? அது குறிப்பா இன்னொன்னு சொல்லிட்டு போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வலதுசாரினா யாருன்னு பாத்தீங்கன்னா, வலதுசாரிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, அது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி வலதுசாரி கட்சியா நான் இருந்து உங்களுக்கு ஆதரவா நான் செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தனி சின்னம், அதாவது தனி கட்சியோட பேரெல்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. இப்போ நயினார் அவர்களை கூப்பிட்டு இந்த பதவியை நீங்க அண்ணாமலை கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெர்சனலா உண்மையில இருந்தாலும் இருக்கலாம், அல்லது நயினார் அவர்களை வேற ஏதோ ஒரு பதவியை தாட்டி விட்டுட்டு இந்த பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது மத்தியில ஏதோ ஒரு பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணாமலை விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், பிளஸ் நியூஸா ஒண்ணு சொல்றேன். ஒரு தூது திமுகவுக்கு போயிருக்கு. அது என்ன மாதிரி தூதுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியும் திமுகவும் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு தூது திமுகவுக்கு போயிருக்கு. இது நடக்குமா? அவங்க தான் அதிமுக இருக்காங்களே. அதிமுக இப்ப என்ன நடந்தாலும் அவங்க வாயே திறக்கிறது இல்லப்பா. அப்புறம் ஏன் போய் அதிமுக இருக்கிறாருன்னு சொல்றீங்க? அதிமுகவெல்லாம் அவங்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதிமுக தான் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அவங்கெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
அப்படிங்கிறத வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப என்ன நடந்தாலும் அதிமுகல இந்த 4 எம்எல்ஏ போனதாகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 2 பட்டு பிளவுபட்டதாகட்டும், அப்புறம் மீண்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததாகட்டும், இவங்களை எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகட்டும், இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவங்க அலுவலகத்தை திறக்க முடியாத சூழ்நிலை இருக்கு, அதுக்கு இருதரப்பினர் போட்டி போடுறதாகட்டும், இத்தனை விஷயங்கள் நடக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபி சேர்ந்தவங்க யாராச்சும் குரல் கொடுத்திருக்காங்களா? இதுவரையிலும் குரல் கொடுக்கல. இதுல இருந்தே தெரியலையா பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து அதிமுக கைகழி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஓகே, இன்னைக்கு நயினார் அவர்கள் டெல்லி போறாரு. டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அடுத்த கட்ட நகரம் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் விடவே மாட்டாங்க. அப்படி சப்போஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இதையே பார்ட் 2 அப்படின்னு எடுக்கலாம். பிஜேபி பார்ட் 2.0 அப்படின்னு போடுறாருல ஐயா ஸ்டாலின், அந்த மாதிரி பிஜேபி 2.0 அப்படி கூட வரலாமா தவிர, மற்றபடி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க, ராஜினாமா பண்றதுக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை தவிர தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். யாரை பயன்படுத்த போறாங்க? ஒருவேளை சப்போஸ் அண்ணாமலை அவர்கள் வெளியே போயிட்டா அவங்களோட அடுத்த ஆயுதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். வேற வழியே கிடையாது. சூப்பர் ஸ்டாரா அழகா தூக்கி கொண்டு வந்து பிஜேபியில உட்கார வச்சுக்கிட்டு நீங்க தாங்க அந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கொடுக்க போறாங்க. அவரு வந்து பேட்டி கொடுக்க தான் போறாரு. இதுக்கெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு தான் போறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் ஆனா இது பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால வந்து நானே வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் விஜய் பார்த்தா கொஞ்சம் கூட பொறாமை இல்லை. சரி, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வீடியோ மட்டும் பேசிட்டு போலாம், அது நடந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தபடியா ரெண்டாவதா நம்ம ஒரு விஷயம், அண்ணாமலை கட்சி தொடங்குறாரா இல்லையன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை இப்போதைக்கு தொடங்குற ஐடியாவே கிடையாது. 4ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. சப்போஸ் இன்னும் நடக்கக்கூடிய மீட்டிங்ல என்ன வேணாலும் மாறலாம். மாறிச்சுன்னா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு சூப்பரான தரமான வீடியோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நிகழ்வுக்குள்ள போயிடலாம். இதை வந்து பெண்டிங்ல வைங்க. ரெண்டாவது நியூஸா நான் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆர் ராசா இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி பேட்டின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நீங்க வந்து தீய சக்தின்னு சொல்றீங்களா, கோர சக்தி, வேற சக்தி, தூர சக்தி அப்படின்னு சொல்றீங்களா, நான் உங்களை நார சக்தின்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, சட்டம் ஒழுங்கை பத்தி நாங்க பேசக்கூடாதா? நாங்க தான் ஐயா ஃபர்ஸ்ட் பேசுவோம். 6 மாசம் உங்களை சும்மா விடுறோம் அப்படின்னு சொன்னது எதுக்கு சொன்னோம் தெரியுமா? நீங்க வந்து கரெக்டா ஆட்சி நடத்துவீங்கன்னு சொல்றோம். இப்ப எல்லாம் போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் எடுத்து பண்ணுங்க. யார் வேண்டாம்னு சொன்னது? அங்க போய் நின்று எதுக்கு திமுக வந்து அப்படி திட்டுறீங்க? 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க, அள்ளு சில்லுங்கிறீங்க மற்ற ஆட்களை. அந்த அள்ளு சில்லு வீட்டுக்கு தான் போய் மாலை மரியாதை எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்புறம் வந்து என்னமோ என் வாயில் நல்லா வந்துருங்கிறீங்க. என்னென்ன மாதிரி பேசுறீங்க நீங்க? அதாவது ப்ரோ, நீங்க வந்து இந்த சட்டசபையில எப்படி அமைதியா குவைட்டா பேசுறீங்க, அதே வந்து எப்படி இந்த மேடையில வந்து மக்கள் கைதட்டு வாங்குறதுக்காக எப்படி ஆக்ரோஷமா பேசுறீங்க? இதையெல்லாம் மக்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு தில்லு முள்ளு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க என்னைக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்களோ அப்புறம் நாங்களும் மரியாதை இல்லாம தான் பேசுவோம். நீங்க எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அதை விட மோசமா நாங்க இறங்குவோம். அதாவது திமுக காரனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியாது, நடக்கிற தப்புக்கெல்லாம் நாங்க தான் காரணம், பழி தூக்கி எங்க மேல போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க தாங்க பாத்துக்கணும் எல்லாத்தையும். நீங்க எனக்கும் சேர்த்து நீங்க தான் முதலமைச்சர். சும்மா வந்து எனக்கு எதுவும் தெரியாது நீங்க அன்பிட்டுங்க, அதை புரிஞ்சுக்கங்க. என்ன ப்ரோ இந்த காலத்துல இப்படி இருக்கிற ப்ரோ, விஜய் ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கலாய்க்கிற மாதிரி ஆர் ராசா அவர்கள் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து விஜய் என்ன வந்து இது பண்ண மாட்டாரு, அவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிடுறதுதான். இந்த வீடியோவெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்குவாரு விஜய் என்ன. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை திட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரோட வீடியோவும் தனி இருக்கும். அந்த வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி அடிச்சா யார் வீழ்வாங்க அப்படிங்கறத கரெக்டா கச்சிதமா தரம் பார்த்து அடிப்பாரு. அந்த டைம் வந்து அந்த அடியை தாங்க முடியுமான்னு எல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 6 மாசத்துல ஒழிச்சிருவேன், 1 வருஷத்துல ஒழிச்சிருவேன், டிவிகேவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூகம்பங்கள் கிளம்பிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சூப்பர் பூகம்பம் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. அந்த சூப்பர் பூகம்பம் எல்லாம்
இருங்க வெயிட்டிங். விஜயன் சொன்ன மாதிரி தான், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட்டிங்ல இருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் அவர் ஏன் வெயிட்டிங்ல இருக்காருன்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அவருடைய சூழ்நிலையே இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இங்க நிதி இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை கூடி சீக்கிரம் நிறைவேற்றணும். தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகளை எவன் காரணம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு களை எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வெறி மதவெறி தாக்குதல் நடக்குது பாத்தீங்களா, அதையெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு போலீஸ் ஸ்ட்ரிக்டா வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கெங்கயோ நடக்கிற அந்த வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய சம்பவங்கள் வந்து இந்த அளவுக்கு ஊதி பெருசு பண்றாங்கன்னா அது யாரோட வேலைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல, ஊடகங்கள் சொல்லி தெரிய வேண்டிய வேலை, அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதையெல்லாம் தாண்டி ஆராசா அவர்கள் வந்து இன்னைக்கு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. விஜய் அண்ணா நேற்று பேசிய மேடை பேச்சுக்கு இன்னைக்கு வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து இதோட விட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோவான அண்ணன் வைகோ அவர்கள் வீடியோவுக்கு போயிடுவோம். இதுல தாங்க உங்களுக்கு பெசலே இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா வைகோ அவர்கள் வந்து மனசுல வச்சுக்கிட்டு வெளியே சொல்ற ஆள் கிடையாது. அவர் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியே பேசிடுவார். அதுதான் ஐயா வைகோவுடைய ஸ்பெஷலு. அதுக்காக தான் மக்கள் வந்து வைகோ அவர்களை அந்த அளவுக்கு விரும்புனாங்க. அதையும் தான் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மட்டும் 4 சின்னத்துல 2 சின்னம் வந்து உதயசூரியனில் நின்றுட்டோம். நாங்க 4மே நாங்க பம்பரம் சின்னத்தில் நின்றுருந்தோம்னா இன்னைக்கு ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும். எங்க பக்கம் தான் ஆட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 4 தொகுதியில் நின்று 2ல ஜெயிச்சிருந்தா கூட நாங்க போய் தாவேக பக்கம் சேர்ந்திருப்போங்கிறத ஒரு இன்டைரக்டா சொல்றாருன்னு வச்சுக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே கொந்தளிப்பு என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாங்க, எனக்கு இன்னும் சீட்டு கொடுக்கல அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு காரணம் சொன்னார். என்ன பாத்தீங்கன்னா 28 இடங்கள் ஒரு ராஜ்யசபா கொடுத்தார்கள் ஒரு கட்சி அதை நான் சொல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டு எல்லா கட்சியும் சொல்லிட்டார். 28 இடங்கள் கொடுத்தார்கள், ஒரு ராஜ்யசபா கொடுத்தார்கள், அவர்கள் 5 இடங்களில் ஜெயித்தார்கள். அடுத்ததாக ஒரு கட்சிக்கு 10 இடங்கள் கொடுத்தார்கள், ஒரு ராஜ்யசபா கொடுத்தார்கள், ஒரே ஒரு இடத்தில் ஜெயித்தார்கள். அடுத்ததாக 5 இடங்கள் கொடுத்தார்கள் இரு கட்சிகளுக்கு, அவர்கள் தலா 2 இடங்களை ஜெயித்தார்கள். அடுத்ததாக 8 இடங்களை கொடுத்தார்கள், அவரும் தலா 2 ஜெயித்தார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் அதிகமான இடங்களை கொடுத்தார்கள். என்னிடம் கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு 4 இடங்களை கொடுக்கிறோம், 4 இடங்களை கொடுத்தாலும் ஆனாலும் அதிலும் ஒரு சின்ன ஒரு பூகம்பத்தை கிளப்பினார்கள். கடைசி 24 மணி நேரத்தில், ஐயா நீங்கள் பம்பரம் சின்னத்தில் நிற்க முடியாது, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் அப்படி என்று என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் அதிர்ந்து விட்டேன். என்றால் சொந்த சின்னத்தில் அவரவர்கள் நிற்கிறார்கள், எனக்கு மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் வாய்ப்பு ஏன் அப்படி என்று கேட்டேன். நானும் சளைத்தவன் அல்ல, அதற்குரிய கேள்விகளை கேட்டுவிட்டேன். அதற்கு அவர் சொல்லிய பதில்கள் ஒன்றுதான், நீங்கள் ஜெயித்தாலும் ஒன்றுதான், நாங்கள் ஜெயித்தாலும் ஒன்றுதான், நம்மளது வெற்றி அப்படின்னார். சரி இருக்கட்டும், நமது சகோதரன் தானே, ஜெயித்தார் ஜெயிக்கட்டும் என்று நான் என் வயதையும் பொருட்படுத்தாது நடைபயணத்தை மேற்கொண்டேன். 34 தொகுதிகளை கவர் செய்தேன், எல்லாரிடமும் சென்று பேசினேன், எல்லாருடைய அப்படின்னு சொல்லிட்டு ஐயா புலம்பி தள்ளிட்டார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் 2 இடமா 3 இடமா ஜெயிச்சிருந்தாருன்னா பம்பரம் சின்னத்துல, இன்னைக்கு அந்த எம்எல்ஏக்களை அழுங்காம நீங்க டிவி பிக்க போங்க, நான் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்ட்டு ஐயா இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருப்பாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறதா உண்மை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஐயா வைகோ அவர்கள் நேற்றைய தினத்துல துரை வைகோ அவர்னு சொல்லிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து விஜயன் நல்லா ஆட்சி தான் அமைக்கிறாரு, சூப்பரான ஆட்சி இருக்குது, ஆனா என்ன துரதிருஷ்டவசமா நாங்க திமுக சின்னத்தில் நின்றுட்டோம் அப்படின்னு அவரு நேற்று பேசியிருக்காரு. அதையே தான் ஐயா வைகோ அவர்கள் இன்னைக்கு வந்து மனம் திறந்து
அவர் எதையுமே மனசுல வச்சுட்டு பேச தெரியாதுங்க. நல்ல மனுஷருங்க, தங்கமான மனுஷரு. உண்மையிலே அவரோட வாய்ஸ் எனக்கு வருதுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன். அவரை கலாய்க்கிறதுக்காக சத்தியமா நான் பேசல. அதை யாரும் தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரி அவர் சூப்பரான ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனிதர் வைகோ அவர்கள். அவரோட பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா, மேடை பேச்செல்லாம் வேற லெவல்ல அப்படியே தரமா அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். சில பேருடைய மேடை பேச்சுகள் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கப்படுது. சரி, ஓகே. இவர் இன்னைக்கு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3 பேருக்கும் ஒரு உரிய பதில் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பேசலான்னு பாக்குறேன். சரி, நம்ம தொடர்ந்து தான் பேசிட்டு தான் இருக்க போறோம். நம்ம அரசியல் தான் வேலை, வேற ஏதாவது வேலை இருக்கா? வேலை எல்லாம் இல்ல, வேலை எல்லாம் பார்ட் டைம் தான். இது அரசியல் தான் நம்ம ஃபுல் டைம். சரி, ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு விஜயண்ணா தப்புன்னா கூட கண்டிப்பா இறங்கி பேசலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பேச்சு உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. அதே தவறாகவும் பேசக்கூடாது. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்போம். தினமும் நம்மளுக்கு உண்டான பாதை, நம்மளுக்கு உண்டான பயணம், நம்மளுக்கு உண்டான தேவை, நம்மளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆயுதத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். அது கூரான ஆயுதம். அந்த ஆயுதத்தால அடுத்தவனையும் நம்ம குத்தாம, நம்மளையும் குத்திக்காம, நம்ம அதாவது இருபக்கம் கூறுள்ள ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கோம். நாம் அதை எவ்வளவு அளவுக்கு கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடறேன். நன்றி, வணக்கம்.